இந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்களான தொழிற்சங்க சொத்துக்களை 350 கோடி ரூபாய் சொத்துக்களை தன் பெயருக்கு அறக்கட்டளையிலே சேர்த்துக் கொண்ட பின்னாளிலே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்த அந்த அவைத் தலைவரும் இன்னொருவரும் இந்த வேலூரிலே மிகவும் நான் மதித்த ஒரு சகோதரனும் ஜெயில் வாசலிலே தினந்தோறும் காத்திருந்து எனக்கு பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்து விட்டார். அவரும் உரையாடுகிறார்கள் என்று செய்தி வருகிறது. அப்பொழுது அந்த தொலைக்காட்சிக்கு சொல்லுகிறார் அந்த அவைத்தலைவர், அவர் வேலூர் சிறையில் சகல சௌகரியங்களோடும் நல்ல வசதிகளோடும் அனுபவித்துக் கொண்டு இருந்தார், அது சிறையே அல்ல அவருக்கு என்று தொலைக்காட்சியில் அவரே பேட்டி கொடுக்க நேர்ந்ததை பார்த்தபோது இந்த மனிதனுக்கு மனச்சாட்சியே முடியோடு இல்லையா? அவரிடம் இந்த நான் சகோதரன் தான் சொன்னாரா? ஒரு நாளாவது ஒரு பொருளையாவது பழத்தையாவது வெளியே இருந்து கொண்டு வர நான் அனுமதித்ததில்லை. என் வீட்டிலிருந்து பார்க்க வருவார்கள், எனக்கு எந்த சிற்றுண்டியும் கொண்டு வர மாட்டார்கள். நான் அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தேன், பட்டினி கிடந்தேன், வாடினேன், வதங்கினேன். நான் சிறை வாசிகளோடு ஒன்றாக கலந்து விட்டதால் காவிரி பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் என்று நான் அறிவித்த போது 2200 கைதிகளும் அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். வைகோ உண்ணாவிரதம் இருக்கிறார், நாமும் உண்ணாவிரதம் இருப்போம் என்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட என்னை வசைபாடுவதற்காக ஜெயிலிலே சகல சௌகரியங்களோடு நல்ல வசதிகளோடு வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டு சௌகரியமாக இருந்தான் வைகோ என்று மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் தொலைக்காட்சிக்கே சொன்னாரே. அப்படிப்பட்ட அந்த நபரோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பெயர்? துரோகி என்ற பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டத்தை தருவது?